இப்ப பாருங்க இதுல கொஸ்டின் 4 பார்க்க உங்களுக்கு. சரி, இது 4வது வீடியோ. பாத்தீங்கன்னா இதுல முதலாவது பாத்தீங்கன்னா இபி அப்ப எல்லாம் அந்த பிளேனுக்கு மாத்தணும். 3Dயை நீங்கள் 2Dக்கு மாத்தினா ஈஸியா உங்களுக்கு விளங்கக்கூடிய இருக்கும். y டிரெக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து இது பாருங்க, XY டிரெக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல போகுது, ரெட் கலரா போட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கரண்ட் கீழ் நோக்கி வருது, இங்க வருது கரண்ட் இப்படி வருது, A to B கரண்ட் இப்படி வருது, A to B. அப்ப பேரலலா இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் டிரெக்ஷனும் பேரலலா இருக்கிறபடியா ஃபோர்ஸ் வராது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோர்ஸ் எதுவும் வராது. AB தான் ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் 0. அடுத்து பாருங்க பிசி சி அங்க இல்ல இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த சி இருக்கா, சி காணையில போடையில பிசி. சரியா, பிசி எடுத்தீங்கன்னா இங்க போட்டு பிசி போட்டுருங்க. அப்ப எக்ஸ் செட் பிளேன்ல வி தென் சி கரண்ட் இந்த பக்கமா போகுது, கரண்ட் ஆகி அந்த லென்த் எல் எடுத்தால் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் த வே. இந்த பிளேனின் படி XY தான், எக்ஸ் செட் தான் பிளேன்டா டாட் அவுட் பை டிரெக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ டாட் தான் இருக்கு. அப்ப கரண்ட் டைரக்ஷனை பாக்குறேன்னா என்ன பாருங்க, ஃபோர்ஸ் பாக்குறா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் த பேப்பர், கரண்ட் டவுன்வர்ட், ஃபோர்ஸ் இந்த பக்கமா இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இதுக்கு மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் இந்த வேல்யூ F is equal to BIL. தென் ஐக்கு பதிலா நீங்கள் 0.5 amperes போடுவீங்கள். லென்த்துக்கு 40 சென்டிமீட்டர், பிக்கு 0.02 டெஸ்லா. F is equal to BIL. அப்படி லென்த் F is equal to BIL, லென்த் 40 சென்டிமீட்டர். முதலாம் இதுக்கு போட்டாச்சு. அடுத்து CD எந்த பிளேன்ல இருக்குது? XY பிளேன்ல இருக்கு. XY பிளேன்ல இருக்கு. XY பிளேன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் Y டிரெக்ஷன். ஸோ Y டிரெக்ஷன்ல இருக்கிறபடியா இதை பாத்தீங்கன்னா லென்த் இப்படி இருக்க ட்ரையாங்கிளா இருக்கக்கூடிய √12. லென்த் எல்ண்டா then CD is equal to √12. மேக்னெட்டிக் ஃபீல்டின் காம்போனன்ட் தான் இது 40. மேக்னெட்டிக் ஃபீல்டின் காம்போனன்ட் தான் நீங்க இந்த சிடிக்கு பெர்பெண்டிகுலரா வரப்போகுது. ஸோ இது B என்றா B தீட்டாடா B cos 45, B sin 45. சைன் இந்த டிரெக்ஷன்ல இருக்க போகுது. B cos 45, B இந்த sin 45. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது? இங்க இந்த பக்கம், கரண்ட் இங்க. ஸோ ஃபீல்ட் இன் இன்வெர்ட் டிரெக்ஷன் தான் இங்க பாத்தீங்க. XYக்கு இன்வெர்ட் டிரெக்ஷன். இன்வெர்ட் டிரெக்ஷன் தான் இதன்படி பாத்தீங்க மைனஸ் செட் டிரெக்ஷன்ல வரப்போகுது. சரியா, கரண்ட் C to D போகுது, C to D இப்படி போகுது. அப்ப உங்களுக்கு கரண்ட் எங்க போகும்னு சொன்னா இப்படி போறீங்க, இன்வெர்ட் டிரெக்ஷன். ஃபீல்ட் கரண்ட் ஃபீல்ட் கரண்ட் ஃபோர்ஸ் இன்வெர்ட் டிரெக்ஷன். மைனஸ் செட் டிரெக்ஷன்ல வேல்யூ F is equal to BI, லென்த் போல √12. பியும் காம்பவுண்ட் தான் இருப்ப. B cos 45 sin 45. அப்ப cos 45 என்று போடுறேன். லென்த்துக்கு √12, BI போட்டா இல்ல √12 இது கேன்சல் ஆனா BIL தான் வரும். இது அதே வேல்யூ தான் பிறப்பு, BIL தான் பிறப்பு. சரியா, அதுக்கு சிடியில ஆக்ட் பண்ற போர்ஸும் BIL. மற்ற இதுல BCல BIL, ABல 0. அடுத்தது ADல பார்ப்போம். AD என்றா DAல பார்ப்போம். DA ப்ரொஜெக்ட் பண்ண அங்க இருக்கும் X செட் பிளேன்ல இருக்கும். மேல இருந்து பார்த்தா X செட் பிளேன்ல இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ப இங்க ஃபோர்ஸ் பார்ப்போம். இதுக்கு லென்த் √12. அப்ப இதை பார்த்தோம்னா ஃபீல்ட் அவுட்வர்ட், கரண்ட் இப்படி போகுது, ஃபோர்ஸ் இதுக்கு இதால வரப்போ இந்த பக்கத்தால வரப்போ. இது ரெண்டு எக்ஸ் செட்ல 45 டிகிரில வரப்போது. இந்த இருக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் வேணும். டிரெக்ஷன் எப்படி தான் கொடுக்கணும். F is equal to B பெர்பெண்டிகுலர்
perpendicular இருக்கும் லென்த்துக்கு பதிலா √2 bi √2l இதுக்கு மட்டும் தான் டிஃபர் பண்ண போகுது bi √2 bi மற்ற எல்லா இடத்தையும் இது எக்ஸப்ட் இதை தவிர மிச்ச எல்லா இடத்தையும் ஃபோர்ஸ் இருக்கு bil பட் இதுக்கு மட்டும் √2 bil ரைட் ஃபோர்ஸுக்குரிய இதை நாங்க பார்த்து கொள்ளலாம் ஓகேயா இதெல்லாம் சரிதான் அப்ப இந்த கொஸ்டின் சரி அடுத்தது அடுத்த கொஸ்டினை பார்ப்போம் சரியா இதை பாருங்க அடுத்தது வட்டமா இப்படி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்து கரண்ட் இந்த பக்கமா இப்படி இருக்கு இதுல ஒரு சின்ன செக்மெண்ட் எடுக்க போறேன் துண்டு ஒரு டெல்டா எலிமெண்ட் எடுக்க போறோம் அதுல என்ன மாதிரி ஃபீல்ட் பார்க்க போறோம் இப்படி தீட்டா இருந்தா ஃபீல்ட் இப்படி போகுது பி அதுல வெர்டிகல் காம்போனன்ட் பி cos theta horizontal component b sin theta இது ஒரு பிளேன் சரி இது ஒரு பிளேன் இதுக்கு பெர்பெண்டிகுலரான பிளேனா எப்படி இருக்கு இந்த பிளேனுக்கு இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற பிளேன் தான் இது இந்த சர்க்கிள் ரெக்டாங்கிள் இந்த பக்கமா போகுது ஃபீல்ட் எப்படி போகுது b இந்த ஒரு காம்போனன்ட் வெர்டிகல் காம்போனன்ட் cos theta வெர்டிகலி அப்வர்டா இருக்குது sin theta ஹொரிசான்டலா இருக்குது இவர் இப்படி போறார் இவர் இந்த பிளேனா கவனமா இருக்கு இப்படி இருக்க இந்த பிளேன் ஸ்மால் எலிமெண்ட் இப்படி இருக்கு இந்த இப்படி போயிருக்க சர்க்கிள் இப்படி சுத்துது இந்த பிளேனை 3D என்னோட இப்படி போகுது அதுல ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கு இப்படி போதா இப்படி போகுது இப்படி சுத்திருக்க படத்தை பாருங்க இப்படி போயிருக்க இந்த பிளேன்ல இருக்க இப்படி சர்க்கிள் இப்படி சர்க்கிள் இப்படி இருக்கு இப்படி சர்க்கிள் இருக்குது சர்க்கிளார கரண்ட் இப்படி போகுது கரண்ட் இந்த பக்கமா போகுது ஃபீல்ட் ஒன்று வெர்டிகல் பி இருக்கே பி வெர்டிகலி அப்வர்ட் ஓடும் வெர்டிகலி அப்வர்ட் என்னது வெர்டிகலி இந்த பக்கமா இருக்கு ரேடியலி அவுட்வர்டா இருக்கு சரி அப்ப ரெண்டு காம்போனன்டாலும் என்ன நடக்கும்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த b cos b sin theta எடுக்கும் இல்ல b cos theta எடுப்போம் b cos theta எடுப்போம் b cos theta காம்போனன்ட் எடுக்கலாம் b cos theta எடுக்க படியா பாருங்க b cos theta எடுக்க ஸ்மால் எலிமெண்ட் எடுக்க 3D எடுக்க ஸ்மால் எலிமெண்ட் எடுக்க அதால போற கரண்ட் எப்படி இருக்குமெண்டா உள்ளுக்காம இப்படித்தான் போகுது அப்ப கரண்ட நான் உள்ளுக்கு போய் கிராஸ் வந்து போறேன் கரண்ட் உள்ளுக்க நோக்கி போகுது இப்படி உள்ளுக்க போத b cos theta மேல இருக்கு b cos theta மேல இருக்கு ஸ்மால் எலிமெண்ட் எடுக்கும் இந்த துண்டு தான் இருக்கு துண்டால கரண்ட் இப்படி ஓடுது போனா பார்க்கணும் 3D தான் விளாங்குமா இப்படி கரண்ட் ஓடுது b cos theta மேல் நோக்கி போகுது கரண்ட் இப்படி போகுது இந்த உள்ளுக்க போகுது கிராஸ் உள்ளுக்க போத இந்த இதுல வர சின்ன துண்டு எடுக்கும் டெல்டா எல் எலிமெண்ட் எடுக்கும் அப்ப போஸ பார்ப்போம் b vertically upward current இப்படி போகுது force inward direction அப்ப ஸ்மால் எலிமெண்டால வர force delta f போட்டா இப்படி இருக்க போகுது delta inward பாருங்க அப்ப இங்க பாருங்க cross current இப்படி போறேன் b cos theta மேல force உள்ளுக்கு அப்படி எல்லா ஃபுல்லா ஹோல் பெரிமீட்டரால சுத்தி வர இப்படி சுத்தி வர எல்லா இடத்தையும் ரேடியலி இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கு போகுது எல்லா பக்கம் இந்த துண்டு எடுத்தவன்டா உள்ளுக்க அங்க துண்டு எடுத்தாலும் உள்ளுக்க அப்ப எல்லாம் சேர்ந்து உள்ளுக்க வந்தா ரிசல்ட் எப்படி இருக்க போதும் ரிசல்ட் 0 இந்த எடுத்தவன்டா இந்த துண்டத்தான் எடுத்தேன் துண்டை எடுக்கிறான் இந்த டெல்டா எல் எலிமெண்ட் எடுத்து கேட்க இதுல வர போஸ் இந்த டெல்டா உள்ளுக்க இருக்கு கரண்ட் இப்படி போகுது இந்த கரண்ட் இப்படி போகுது இந்த கரண்ட் உள்ளுக்க போகுது இப்படி போகுது அங்க இருந்து பார்த்தா இது சைட்லயோ இப்ப மேல இருந்து பார்த்தா இப்படி கரண்ட் இப்படி பார்க்க கரண்ட் இப்படி போகுது பி மேல் நோக்கி இருக்குது போஸ் உள்ளுக்கு இப்படியும் பார்க்கலாம் உள்ளுக்க போகுது அப்ப எல்லா டெல்டாக்கும் உள்ளுக்க வருவடியா due to b cos theta component due to b cos theta component force 0
ரிசல்டன் போர் 0. ஓகேயா? அப்ப பி cos தீட்டால வராது. அத erase பண்றோம். ரைட், பி cos தீட்டால வராது. சரியா? அடுத்தது பி sin தீட்டா காம்போனன்ட் பார்ப்போம். பி sin தீட்டா காம்போனன்ட் பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்து பி sin தீட்டா காம்போனன்ட் பார்ப்போம். பி sin தீட்டா காம்போனன்ட்னா இப்போ பி sin தீட்டா காம்போனன்ட் இதுலயே போட்டு சும்மா மார்க் பி sin தீட்டா இப்படியே போறேன். இந்த இதுலயே போறேன். டெல்டா எல் ஸ்மால் எலிமெண்ட் டெல்டா எல் எடுக்கிறேன். டெல்டா எல் எடுக்கிறேன். சரியா? டெல்டா எல் பி sin தீட்டா இந்த பக்கம் எடுக்குது. கரண்ட் இப்படி ஓடுது. ஃபோர்ஸ் பார்க்க போறேன். கரண்ட் எப்படி போகுது? கரண்ட் எப்படி போகுது? கரண்ட் எப்படி போகுது? நீ பாருங்க, ஸ்மால் எலிமெண்ட் கரண்ட் எப்படி போகுது? வி sin தீட்டா இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் அவுட்வர்ட், எல்லாம் அவுட்வர்ட். இப்படி சுத்தி வர அவுட்வர்டா இருக்கு. அப்படி